இந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் வெயில் ரொம்ப அதிகம் தான். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம உடம்பு கூலிங்காக வச்சுக்கிறதுக்கு இளநீ பதனி வாங்கி குடித்து உடம்பு க்ளீன் பண்ணிப்போம், கூலிங்காக வச்சுப்போம். ஆனால் வீடு சுற்றி இருக்கிற இடமும் கூலிங்காக இருக்கணும்னா அதுக்கு ஒரே வழி செடி வளர்க்குறது தான். டே பரமா செடி வளடா அப்படின்ற மாதிரி தான் எல்லாருக்கும் தோணும். அதனால் எந்த செடி வளர்க்குறதுன்னு யாருக்குமே கன்ஃபியூஷன் இருக்க வேண்டாம். சீக்கிரமாக செடி வளரணுன்னா இந்த கசகசா செடின்னு ஒரு செடி இருக்குது. அந்த செடியில் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக ஒரு ஃப்ரூட் விழும். அதை சாப்பிட்டு பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சீக்கிரமாகவும் வளரும். அதனால் உங்கள் வீட்டு முன்னாடி செடி வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கசகசா செடியை வாங்கி வளர்த்து பாருங்கள். அப்புறம் கூலிங்காகவும் இருக்கும். சீக்கிரமாக வளரணுன்னா இந்த செடி தான் பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புங்கை மரம்னு ஒன்று இருக்குது. அந்த மரத்தையும் வாங்கி வைங்க. வளர்கிறதுக்கு ஒரு 2 வருஷம் ஆகும். ஆனால் வளர்ந்ததுக்கப்புறம் உங்கள் வீட்டில் ஏசியே தேவையில்லை அப்படின்னு நான் சொல்லலை, வளர்க்குறவங்க சொல்கிறாங்க. வச்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீடும் சுத்தமாக கூலிங்காக இருக்கணுன்னா செடி வளங்க பரமா. பை பை.